லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆனா எனக்குன்னு என் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்களுக்கு தெரியல. ஆனா நாம அப்படி இருக்க கூடாது. நிச்சயமா என் குழந்தைய நான் அப்படி விட மாட்டேன். என்னடா இவன் இப்படிலாம் பேசுறான்னு பாக்குறியா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார் நான் என்னெல்லாம் செய்யறேன்னு. எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா பாப்பலாம். பாத்து அவசரப்படாத ராதிகா, பொறுமையா கவனமா வா வா. வாங்க வாங்க உள்ள வாங்க. இவ்வளவு நேரம் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இருக்கீங்க சமந்தி? நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். அம்மா, அப்பா மாமா யாரையும் காணோம். அப்பாக்கு டியூட்டி இருக்கு ராதிகா, மாமா கடையில இருக்காரு. யாராச்சும் ஒருத்தர் கடையில இருக்க வேண்டியது இருக்குல்ல. நீ உட்காரு ராதிகா, ஏன் நின்னுட்டே இருக்க? நீ வேற ரஜினி, நிக்கிறதா? வண்டி சத்தம் கேட்டதும் ஓடி வர பார்த்தா கால் வேற தடுமாறிடுச்சு. ஐயோ என்ன ராதிகா? எல்லாரும் சொல்லிட்டே இருக்கோம்ல, நீ சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிற. அக்கா, லேசாதான் ஸ்லிப் ஆயிடுச்சு. இவருதான் பயந்து போய் என்ன பிடிச்சிட்டே கூட்டிட்டு வந்துட்டாரு. பாப்பா எப்படி இருக்க? வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, பேர குழந்தை வரப்போற சந்தோஷத்துல அமோகமா இருக்கும். சமந்தியம்மா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாமா? எஸ், எடுத்து வச்சிடலாம். நீ என் கூட வாமா, அந்த விளக்கெல்லாம் கொண்டு வந்து வச்சிடலாம். சரிங்க அத்தை. நடத்துறாதிக்கா, எவ்வளவு தூரம் நடத்துறான்னு நானும் பாக்குறேன். இன்னும் நீ எவ்வளவு போய் தான் சொல்ல போற? ராதிகா, அம்மா இது குடி. ராதிகா, ராதிகா, ஏய் ராதிகா, என்னாச்சு? போக்கா, நீ எதுவும் கேட்க வேண்டாம். ராதிகா, என்ன பண்ற நீ? ஏதோ டென்ஷனா உள்ள வந்த அரவிந்த், அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். டென்ஷனா? இவ்வளவு நேரம் ஹாப்பியா தானே இருந்தா. ராதிகா, இப்போ உனக்கு என்ன டென்ஷன்? அவன் எதுக்கு வந்திருக்கான்? யாரு? நான் யார சொல்றேன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாதுல்ல? நிஜமா எனக்கு தெரியல ராதிகா. எனக்கும் தெரியல. பார்த்திபனை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? என்ன ராதிகா, அவன் வந்தா என்ன? நீ இப்படிதான் பேசுவேன்னு எனக்கு தெரியும்க்கா. வெளியே வேண்டாம் வேண்டான்னு சொல்ற, ஆனா ஒரு 2 நிமிஷம் அவனை காணோம்னா அப்படி தேடுற. ராதிகா, என்ன பேசுற நீ? அவன் எங்கேயாவது போய் ஏதாவது பிரச்சனையானா மறுபடியும் கோர்ட்டு கேஸ்னு அலையணும். ரஜினி சொல்றதும் கரெக்ட் தானே? ஆமா, அவ எது சொன்னாலும் உங்களுக்கு கரெக்ட் தான். அவன் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்னு உங்களுக்கு மறந்து போயிடுச்சா? நான் எதையும் மறக்கல ராதிகா. ஆனா எல்லாரும் வரும்போது வந்துட்டான், இப்ப என்ன பண்ண முடியும்? அவனை ஃபர்ஸ்ட் வெளில போ சொல்லுங்க, அப்பதான் நான் அங்க வருவேன். ராதிகா, என்னக்கா, என்னை விட அவன் தான் உனக்கு பெருசா போயிட்டான்ல? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ராதிகா. அப்புறம் அவனை வெளியே போக சொன்னதுக்கு நீ எவ்வளவு ஷாக் ஆகுற? ஹேய், ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அவனை வெளியே போக சொன்னா அவன் மனசு கஷ்டப்படாதா? நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சும் அவன் என் தலையில ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்கான். அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க. அதை கூட விடுங்க. நான் கர்ப்பமாவே இல்லைன்னு என்ன அசிங்கப்படுத்தினான். அப்படிப்பட்டவன் இருந்தா நான் எப்படி சந்தோஷமா சபையில வந்து உட்கார முடியும்? ராதிகா, இந்த ஃபங்க்ஷன் அவனுக்காகவா இல்ல எனக்காகவா?
உனக்காக தான் ராதிகா. நீ சந்தோஷமா இருக்கணும் தானே நாங்க இதெல்லாம் செய்யறோம். அவன் இருந்தா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். அவனை வெளில போக சொல்லுங்க. போக சொல்லுங்க. ராதிகா 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 என்னாச்சு? ராதிகா என்னாச்சு? ராதிகா என்னாச்சு? என்னாச்சு ராதிகா? என்னாச்சு? இப்படிதான் எனக்கு டென்ஷன் ஆனாலே வயிறு வலிக்குது. சரி சரி டென்ஷன் ஆக நீ வேண்டாம். டென்ஷன் ஆகாத வா. இப்படி உட்கார். வந்து உட்காரு. இங்க பாரு, நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு. பார்த்திபனை வெளியே போக சொல்லிடலாம். என்ன ரஜினி? நான் அவன்கிட்ட பேசுறேன். நானும் பேசுறேன். வலிக்குது. ராதிகா ராதிகா நீ டென்ஷன் ஆகாத. ரஜினி நீ வா, நம்ம முதல்ல போய் பார்த்திபன் பேசுவோம். ஏங்க ஏதோ சொல்லணும்னு உள்ள இருந்து வெளியில கூட்டிட்டு வந்தீங்க. சொல்றதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. இல்ல பார்த்திபா, அது வந்து என்னங்க இவ்ளோ தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீ வந்தது ராதிகாக்கு பிடிக்கல. ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீ இங்க இருக்க கூடாதுன்னு கோவப்படுறா. அதனால நீ இங்க வராத, அதானே? உன் மேல கோவம் இருக்கு, ஆனா வராதுன்னு சொல்லணும்னு நான் நினைக்கல. ராதிகா தான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. சாரி பார்த்திபா. ஐயோ பாஸ், என்ன இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியும், ராதிகா பத்தி எனக்கு தெரியும். அதுக்கு இல்ல, அவ இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் நான் வந்தேன். பாஸ், உங்க ஒய்ஃபுக்கு ஃபங்க்ஷன் நடக்குது, சந்தோஷமா போய் நடத்துங்க. என்ன நினைச்சு நீங்க ஒன்னும் குழப்பிக்காதீங்க. ஆனா எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யணும். என்ன பார்த்திபா? ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட உள்ள வந்தா கூட ராதிகா டென்ஷன் ஆயிடுவா. அதனால அந்த வெரைட்டி ரைஸ் எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்துல போட்டு இங்கே கொடுத்துருங்க. நான் வயிறார சாப்பிட்டு இங்க இருந்தே வாழ்த்திட்டு போயிடுறேன். ஏய், எதுவும் சீரியஸா எடுத்துக்க மாட்டியா? இதுவும் விளையாட்டு தானா உனக்கு? கொஞ்சம் கூட உனக்கு கஷ்டமா இல்லையா பார்த்திபா? ஏங்க, இதுல கஷ்டப்பட எதுவுமே இல்லை. இப்படியே விளையாட்டா எடுத்துட்டு போறதான் எல்லாருக்கும் நல்லது. நான் ஏதாவது சொல்ல போய் எதுக்குங்க? அப்படி என்ன சொல்லுவ? சொல்றதுக்கு என்ன இருக்கு? பாஸ், தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்பவும் சொல்றேன், ராதிகா கர்ப்பமாலாம் இல்ல. அது எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்களேன்னு எனக்கு சிரிப்பு தான் வருது. ரஜினி, இதுக்கு மேல நான் இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும். நான் உள்ள போறேன். புளியோதரை சாப்பிட தானே வந்தா, இருந்து சாப்பிட்டு போக சொல்லு. பாஸ், ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏங்க, நான் உண்மையை தானே சொல்றேன். உங்க யாருக்கும் தான் தெரியல. டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல, இன்னும் எந்த நம்பிக்கையில போய் உண்மை உண்மைன்னு சொல்லிட்டு அலைய போற? சரி, அதெல்லாம் விடு. யாராவது இந்த விஷயத்துல போய் பொய் சொல்வாங்களா பார்த்திபா? ஏங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ராதிகா சொல்லிருக்கா. அவளை பத்தி உங்களுக்கு முதல்ல சரியா தெரியல. இங்க பாரு, என் தங்கச்சியை பத்தி நீ சொல்லி எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஏங்க, இதுதான் நீங்க அம்மா, அக்கா, தம்பி, தங்கச்சின்னு பாசம் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் உங்க கண்ணை மறைக்குது. அவங்க பண்ற தப்பு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா, நான் அப்படிதான். என்னோட உறவு என்ன தப்பு செஞ்சாலும் நான் மன்னிப்பேன். நான் மட்டும் அப்படி இல்லைன்னா
நீ இன்னைக்கு என் வீட்ல இருந்திருக்க மாட்டேன். அப்போ நானும் உங்க உறவுன்னு ஏத்துக்கிட்டீங்க இல்ல? அது கோர்ட்டு கொடுத்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். நீ வரக்கூடாதுன்னு ராதிகா சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. உனக்கு இந்த ஃபங்க்ஷன்ல நம்பிக்கை இல்லல்ல? நீ உள்ள வர வேண்டாம், இங்கே இரு. இருக்குங்க. என்னைக்கா இருந்தாலும் ராதிகாவோட நாடகத்துல கிளைமேக்ஸ்னு ஒண்ணு இருக்கும்ல, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். ராதிகா, நீங்க தான் இருக்கியா? ஒரு நிமிஷம் இரு வரேன். மா மா மா, இந்த வாஷ்ரூம் நீ யூஸ் பண்ண வேணாம். வெள்ள இருக்குல்ல, அது போய் யூஸ் பண்ணு. இரு வரேன். மா சொன்னா கேளுமா. என்னடி அவசரம் புரியாம? மா மா அம்மா, மா சொன்னா கேளுமா. என்னடி அது? எது? உள்ள உன் ட்ரெஸ்ல. ஆமா, ட்ரெஸ்ஸுக்கு என்ன? ஏய் விளையாடாத ராதிகா, உன் ட்ரெஸ்ல ஒரே கரையா இருக்கு. என்னடி முழிக்கிற? இந்த நேரத்துல இப்படி ஆக கூடாதடி. மா ஒண்ணும் இல்ல. ஏய் அப்படியே உன்னை வச்சேன்னா என்னடி ஒண்ணு இல்ல? ஐயோ, வயித்துல குழந்தை இருக்கும்போது இப்படி ஆக கூடாதேடி. இந்த பார், இந்த ஃபங்க்ஷன்ல அப்புறம் பண்ணிக்கலாம். நீ வா, முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஏண்டி உனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? மா எப்படி நடக்குது? எல்லாம் சரியா தான் நடக்குது. நீ புலம்புற அளவுக்குலாம் இங்க ஒண்ணும் இல்ல. ராதிகா, நீ தெரிஞ்சுதான் பேசுறியாடி? கர்ப்பமா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி கரைப்பட்டிருக்கேடி. குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை என்னடி பண்ண முடியும்? மா நான் சொல்றத முதல்ல கேளு. ஏய், நீ அம்மாவா நான் அம்மாவாடி? இதெல்லாம் சாதாரணமா விடுற விஷயமா? முதல்ல எல்லார்கிட்டயும் சொல்லி ஃபங்க்ஷனை நிறுத்தணும். மா சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஆனா இப்ப வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நடக்கட்டும். அத நிறுத்த வேண்டாம். ஏய், இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதே நீயும் உன் வயித்துல இருக்கிற புள்ளையும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தாண்டி. கண்ணால இப்படி பார்த்துட்டு எப்படி ஃபங்க்ஷன் நடத்த முடியும் என்னால? ரெண்டு உசுருக்குமே பிரச்சனை ஆயிடும் ராதிகா. நீ முதல்ல வா, போலாம். மா என்னடி ராதிகா, எதுக்கு அடம் பிடிக்கணும்னு இருக்கு? இதையெல்லாம் மெதுவா பாத்துக்கலாம்னு விட முடியாது. சொன்னா கேளுடி. மா நான் சொல்றது நீ கேளுமா. ராதிகா, வயித்துல புள்ள. மா இல்லம்மா. வயித்துல எதுவும் இல்ல, நான் கர்ப்பமாவும் இல்ல. என்னது? என்னடி சொல்ற ராதிகா? எனக்கு எனக்கு தலையே சுத்துதுடி. உண்மையதாமா சொல்றேன், நான் கர்ப்பமா இல்ல. டாக்டர் கிட்ட செக்கப்க்கு போயிட்டு வந்தியடி? அவங்க கூட நீ கர்ப்பமா இருக்கேன்னு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. மா அந்த சர்டிபிகேட்டை மாத்தினதே நான் தான். ராதிகா, உனக்கு ஏமாத்துறதுக்கு வேற விஷயமே கிடைக்கலையா? ஏன் ராதிகா என்ன ஏமாத்துன? ஏன் ஏமாத்துன? ராதிகா, நீ போய் தானே சொல்ற? என்னை இப்படி பதட்டப்படுத்தி பாக்குறதே தாண்டி உனக்கு வேலையா போச்சு. மா எனக்கு இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. இனிமே உன்கிட்ட நான் நடிக்க வேண்டாம் பாரு. விளையாடாத ராதிகா, நீ சும்மா
போய் தானே சொல்ற? ஆமான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் தான் சொல்றேன். பாவி பாவி, ஏன்டே இப்படி பண்ற? எதுக்குடே இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி வச்சிருக்க? நான் எப்படி இந்த ஃபங்க்ஷனை நடத்த ரஜினி கிட்ட சண்டை போட்டு கூட்டிட்டு வந்தேன். வீட்ல எல்லாரும் எவ்வளவு ஆசையா இருக்காங்க தெரியுமாடி? மா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? என் சூழ்நிலை அப்படி. என்னடி சூழ்நிலை? இப்படி ஒரு பொய் சொல்ற சூழ்நிலை? சரிடி, எல்லாரையும் விடு. மாப்பிளைய பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? குழந்தை வர போகுதுன்னு அவர் மனசுல எவ்வளவு ஆசையா இருக்காரு தெரியுமா? மா, அவரை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, அப்படின்னா அந்த பார்த்திபன் சொன்னது எல்லாமே உண்மைதானா? அதை கேட்டுதான் உன் அடிச்சானா? அவன் எங்க என்ன அடிச்சான்? என் மேல கை வச்சிருவானா அவன்? அவ்வளவு தைரியம் இருக்கா அவனுக்கு? என்ன பாக்குற? அவன்லாம் என்ன அடிக்கவே இல்ல. நானே தான் என் மண்டைய உடைச்சுக்கிட்டேன். அடி பாவி, எதுக்குடி? என் புருஷனுக்கும் அவனுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்கிறதுக்கு. ராதிகா, நீ யாரு இப்படி எல்லாம் பண்ற? என்னால நம்பவே முடியலடி. ஏ, எதுக்குடி இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லணும்? அதுவும் அவனாலதாமா. அவனை மாட்டி விட ஒரு பிளான் பண்ண. அவன் அதுல என்னையே மாட்டி விட்டுட்டான். அரவிந்த் என்கிட்ட நேரடியாவே கேட்க வந்துட்டாரு. அன்னைக்கு மட்டும் நான் அந்த டிராமாவை போடாம இருந்திருந்தேன், இன்னைக்கு வாழா வெட்டியா நம்ம வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்திருப்பேன். ஏ, ஐயோ, என்னையும் ரஜினி மாதிரி நினைச்சிட்டான். அவ எல்லாத்தையும் மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன் நடிக்கிற மாதிரி விட்டுருவேன் நினைச்சிட்டான் போல இருக்கு. ஏ, அவனை மாட்டி விடுறேன்னு நீ இப்படி சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டியேடி. எத்தனை நாளைக்கு தாண்டி மூடி மறைக்க முடியும்? இப்ப நீ எதுக்கு புலம்பிட்டு இருக்க? கர்ப்பம்னு சொல்லி ஏமாத்த தெரிஞ்ச எனக்கு அபார்ஷன்னு சொல்லி விஷயத்தை முடிக்க தெரியாதா? ஐயோ, ஏ, இதெல்லாம் தப்பு இல்லையாடி? ஐயோ, எனக்கு அப்படியே படபடன்னு வருதுடி. என்னால முடியலடி. மா, இங்க பாரு, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி என்ன காட்டி கொடுத்துறாத சொல்லிட்டேன். இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல, நான் சொல்ற வரைக்கும் என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே எனக்கு செஞ்சுக்கிட்டே இரு. எப்படி ராதிகா? மா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். நீ எப்படியாவது சமாளிச்சிரு. அரவிந்துக்கோ எங்க அத்தைக்கோ இந்த விஷயம் தெரிஞ்சா என் வாழ்க்கை என்ன ஆகும் தெரியும்ல? ஐயோ, அத நினைச்சாதாண்டி ஏன் ஈர கொலையே நடுங்குதுடி. மா, சீக்கிரமே ஒரு பிளான் பண்ணி அபார்ஷனுக்கு டிராமாவை போட்டு அபார்ஷன் ஆனதுக்கு காரணம் பார்த்திபன் தானே அவ மேலேயே பழிய போட்டு எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிடலாம். மா, இப்ப எதுக்கு நீ திருன்னு முடிச்சிட்டு இருக்க? நீ இப்படியே இருந்த எல்லாத்தையும் கெடுத்துறாத சொல்லிட்டேன். முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ, புரியுதா?
எடுத்து ராதிகா கழுத்துல போடுப்பா. வயித்துல எதுவும் இல்ல, நான் கர்ப்பமாவும் இல்ல. நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் தான் சொன்னேன். டே அரவிந்த், அம்மா என்னம்மா? என்னமாவா? சரியா போச்சு போ. அரவிந்த், மாலையை எடுத்து ராதிகா கழுத்துல போட சொன்னாங்க. ம்